God bless you. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Stay with me today till the end. Today we'll be destroying something that is very dangerous. It is not outside, it is inside us. So I want you to stay with me and put an end to that chapter today, which will help you grow a lot. So listen carefully and destroy that subject within you. It is all about ourselves today. So please stick with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். சக்காரியா 4:6, சக்காரியா 4:6, சக்காரியா 4:6, சக்காரியா 4:6 வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். This is the word of the Lord to Zerubbabel, not by might, not by power, but by my spirit, says the Lord of hosts. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு, glory to God, தேவனுக்கே மகிமை. Glory to God, தேவனுக்கே மகிமை. நான் செய்தி ஆரம்பிக்கும் போதே இந்த மாதம் வாக்குத்தத்தை என்ன பாஸ்டர்னு கேட்டீங்க. சக்காரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆமேன். கைகளை வைங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தை, இந்த ரேமாக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதை நாங்கள் பயன்படுத்த, சரியாக அதை எங்களை வழிநடத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம், 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 ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை, எப்போவுமே கிறிஸ்தவர்கள்ட்ட எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் சரியாக இருக்கிறோம், அதனால் வெளியில் உள்ள சில அசுத்த ஆவிகளை எரித்து போடணும், அழிச்சு போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இருப்பாங்க. நானும் பல வருஷம் இருந்திருக்கேங்க, ஒத்துக்கிறேன். நான் more than 16 to 17 years we have been in that track of destroying something outside. வெளியிலிருந்து தூண்டுதல் நடக்குது, வெளியில் ஏவுதல் இருக்குது, வெளியில் பிசாசு இருக்குன்னு சொல்லி அதை அழிப்பதற்கான நோக்கமே நம்மளோட சிறந்த நோக்கமாக இருந்திருக்கு. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன் சத்தம் கம்மியாயிருச்சு? நல்லா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம மனசில் ஒரு தீட்டு ஏற்படுதோ, ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னொடனே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கி ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு அசுத்தாவி நம்மளை தூண்டுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வேதத்தை நல்லா ஆராய்ந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். எந்த வாய்க்குள்ள பொருட்கள் போதோ, எங்கேருந்து அந்த தீட்டு வருதோ அங்கேருந்து தான் எல்லா தீட்டும் பிறகுது. இயேசுநாதர் 2 இடத்துல சொல்லியிருக்கார், ஒரே வசனத்தில் ரிப்பீட் பண்ணியிருக்கார். He doesn't repeat many things. ஒரு தடவை சொன்னதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். பட் இஃப் he repeats, that is very important to note down and follow. என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசுக்குள்ளேருந்து தான்ப்பா தீட்டு வருது. கையை கழுவிட்டு சாப்பிட்றதுலேருந்து எதுவும் ஆக போகிறதில்ல, உள்ளத்துலேருந்து வர்றது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு தெளிவாக பேசியிருக்கார். இப்போது அப்படி ஒரு சப்ஜெக்டில் ஒரு பெரிய ஒரு எதிரி நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்காப்புல. இன்றைக்கி அதை வேரோட பிடுங்கி எரிஞ்சால் மட்டுமே நீங்களும் நானும் சீரும் சிறப்புமாக வாழ முடியும். ஆமேன். அந்த எதிரி இப்போ எங்கே இருக்காப்புல? நமக்குள்ள. அந்த எதிரி யார், அவரை ஏன் அழிக்கணுன்றத இன்றைக்கி விவரமாக பார்ப்போம். அழிக்கலைன்னா என்ன ஆகும், அழிச்சிட்டா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இந்த உண்மையை தெரிஞ்சிக்க கூடாதபடிக்கு உலகம் நம்மளை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி அது எல்லாத்தையும் விட்டு எரிஞ்சிட்டு, பர்சனலி இன்றைக்கி நமக்குள்ள ஒரு கரெக்ஷன் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே போயிட்டே இருக்கலாம். ஆமேன். இப்போ அந்த நமக்குள்ளே ஒடிஞ்சிக்கிட்டு இருக்க எதிரி, மிகப்பெரிய எதிரின்ற எதிரியோடைய பெயர் என்ன தெரியுமா? பெருமை, ப்ரைடு. பெருமை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பெருமை, பெருமை. பெருமைக்கு இன்னொரு வார்த்தை ஈகோ.
EGO, ஈகோ. ஈகோ என்ன? ஈகோ, பேர் மேலே ஈகோ, படிப்பு மேலே ஈகோ, ஜாதி மேலே ஈகோ, மதம் மேலே ஈகோ, வச்சிருக்க பொருட்கள் மேலே ஈகோ, வச்சிருக்க வீடு மேலே ஈகோ. ஈகோ ஈகோ ஈகோ. The world is full of egoistic people. ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ரொம்ப நல்லவர்கள் மாதிரி நடிக்க வேண்டாம். நம்மளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம். உலகத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பெருமை சொல்கிறாங்க, நம்மளாம் ஒன்றுமே செய்கிறது இல்லைன்றத நம்ம டக்குன்னு யோசிக்க வேண்டாம். நம்மளும் செஞ்சுருக்கோம், தவிர நம்ம ஒத்துக்கிறோம். இப்போது இந்த பெருமை, இந்த ஈகோ ரெண்டுமே நம்ம வச்சிருக்க பொருள், நம்ம பெயர், நம்ம ஆஸ்தி, நம்ம அந்தஸ்து, இது எல்லாத்து மேலேயும் வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ இந்த கேட்கலாம், இதெல்லாம் எங்கேருந்து பாஸ்டர் வருது இந்த பெருமை? இதெல்லாம் இந்த பெருமை, ஈகோலாம் மாம்சத்திலிருந்து வருது. ஆமேன். மாம்சத்திலிருந்து வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்களா? சரி, 1 கொரிந்தியர் 13 எடுங்க. அதில் ஒரு சிறப்பான வசனம் ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 13 அதில் 4வது வசனத்திலேருந்து வாசிங்க. நினச்சிக்கா 1 Corinthians 13:4 வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க. அன்பு எங்க இருந்துங்க வருது? மாம்சத்துல இருந்தா. ஆத்துமாவை சம்பந்தப்பட்டது. ஆமேன். அன்புன்றது ஆத்துமால சம்பந்தப்பட்டது. ஏன் சொல்றேன்னு பாருங்க. இங்க நீங்க பிறந்த உடனே யாருமே உங்களுக்கு இதுதான்ப்பா அன்புன்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் தானா வருது இல்லை? தாய் மேலே ஒரு பாசம், தகப்பனார் மேலே ஒரு பாசம், அண்ணன் தம்பி மேலே ஒரு பாசம் தானா வருதா இல்லையா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஏன்னா இட்ஸ் சோல் சாஃப்ட்வேர்டு. சோலில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. உங்கள் ஆத்மாவில் அது ஏற்கனவே இருக்குது. இதெல்லாம் ஆத்மாவை சம்மந்தம். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். அன்பு நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. போதும். அன்பு தன்னை இதிலே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ பெருமை, புகழ் அன்பிலிருந்து வரவில்லை, ஆத்மாவிலிருந்து வரவில்லை. எதிலிருந்து வருகின்றது? மாம்சத்திலிருந்து வருகின்றது. இப்போ இந்த மாம்சத்தின் பெருமை என்ன பாஸ்டர்? கொஞ்சம் விவரமாக பேசுமே. மாம்சத்தினால என்னென்ன பெருமை வருது? இன்னைக்கு மாம்சத்தினால பேர் மேலே ஒரு பெருமை வருது. ஆமாவா இல்லையா? இப்போ இங்கே இருக்கா என்னன்னு தெரில. நார்த் சைட்லாம் போனீங்கன்னா தேர்ட் நேம்னு ஒன்று இருக்கும். உங்கள் பேர் வந்து பின்னாடி ஒரு பேர் இருக்கும். அது உங்கள் வம்சாவளியோடைய பெயர். அதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அதில் ஒரு பெருமை. அதில் ஒரு பெருமை. பேர் விடுங்க. இன்னைக்கு வச்சிருக்க பொருள், பொருள் மேலே பெருமை. அவனை காட்டிலும் நான் சிறப்பாக வச்சுருக்கேன், அவனை காட்டிலும் நான் மேன்மையாக வச்சுருக்கேன். பொருள், பதவி. ஆமாவா இல்லையா? இந்த பதவியில் இருந்தால் பெருமை. ஒரு பதவியை வாங்கிட்டா பெருமை. படிப்பு, பணம். இதனால என்ன ஆகுது? இதனால என்ன ஆகுது? நல்ல ஒரு தீர்வு கிடைக்குதா? நல்ல ஒரு சமாதானம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷம் பின்னாடி போனாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் பெருமை, ஈகோ. இவனை காட்டிலும் நான் பெரிய ஆள், இவனை காட்டிலும் நான் மேன்மையான ஆள், இவனை காட்டிலும் நான் சிறப்பான ஆள், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற பெருமை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவும் பெரிய பிரச்சனை. ஆமாவா இல்லையா? சரி, பெரிய ஒரு காரியம் கட்டுறானுங்க. எதுனாலங்க விழுந்துச்சு? பாபிலோன்ல பெருமையினால. ஆமாவா இல்லையா? பெருமையினால. இன்னைக்கு எதை செஞ்சாலும் இன்னைக்கு நமக்கு பெருமை வந்துடுதா இல்லையா? சரி பாஸ்டர், நீங்கள் எதேதோ பேசுகிறீங்க, எங்களுக்கு சம்மந்தம். ஓகே, உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக பேசும். இன்னைக்கு ஒரு காரியம் செய்கிறீங்க, நல்ல ஒரு சாப்பாடு செய்கிறீங்க, கொஞ்சம் ஒரு கெத்து வருதா இல்லையா? தாயார்களுக்கு வருதா இல்லையா? ஒத்துக்கணும்.
நீங்கள் இங்கே பொய் சொன்னீங்கன்னா இங்கே எனக்கு வந்து லை டிடெக்டர் மாதிரி தெரியும் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. ஒத்துக்கணும், ஆமாம் வருதில்ல. செஞ்ச உடனே அந்த சிஸ்டரை நம்ம கேசரி அடிச்சுக்க முடியுமா? இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? நம்மளை அடிச்சுக்க முடியுமா? வந்திருக்கா இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களா இல்லையா? சொன்னன்றவங்க ஆமேன்னு சொல்லி நல்ல பிள்ளையா ஆண்டவர் முன்னாடி ஒத்துக்கணும். இதான் சபை, எப்படி ஒத்துக்கணும், தப்பு கிடையாது ஒன்றும். நம்மளை அடிச்சுக்க முடியுமா? சரி, இது பெண்கள். ஆண்கள் வீட்டில் ஒரு 4 பேரால் சரி பண்ணாத முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. உடனே செஞ்சுருக்கோமா இல்லையா? செஞ்சுருக்கோமா இல்லையா? எஸ், குட், தேங்க்யூ. செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு பெருமை வருதா இல்லையா? நான்லாம் அந்த காலத்துலேயே அவனை பார்த்தவன், நான் இந்த காலத்துலேயே இவனை பார்த்தவன், நான் அப்படிப்பட்ட ஆள். நான் எங்கே இந்த பரம்பரை பெருமை பேசுவாங்கல்ல, ரொம்ப காமெடியாக இருக்கும். நாங்கள் இந்த பரம்பரையில் வந்தவங்க தெரியும்ல. எந்த பரம்பரை? மனுஷன் தானே, ஒன்றும் மேலேருந்து குதிக்கலையே. ஆண்டவர் மாதிரி ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்த அந்த பரம்பரையில் ஒன்றும் வரலையே. ரெண்டாவது, கிறிஸ்தவங்க ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், அநியாயம் கட்டுப்பாக வரும். என்னென்னா, ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, எடுத்த உடனே ஆபிரகாமுடைய சந்ததி ஆயிடுவாங்க. எங்கே அந்த பேர் மாற்றம் நடக்குது, எங்கே போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மாற்றுறாங்கன்னெலாம் தெரியாது. டக்குன்னு நாங்கள் ஆபிரகாம் சந்ததி தெரியும்ல. புறஜாதியெல்லாம் பார்த்து அப்படி முறைப்பாங்க. ஆபிரகாம் சந்ததி நாங்கள், ஒரு புறஜாதினி, உனக்கு இவ்வளோ திமிரா? அப்படியா? ஆபிரகாம் சந்ததியை வாசித்து பார்த்துருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆபிரகாமுக்கு அப்புறம் அவ்வளோ சந்ததி இருக்குது தாவீது வரைக்கும். தாவீதுக்கு அப்புறம் இயேசுநாதர் வரைக்கும் ஒரு சந்ததி இருக்குது. கிட்டத்தட்ட 48 சந்ததி இருக்குது. அந்த 48க்கு அப்புறம் எத்தனை சந்ததி வந்து உங்கள் சந்ததி வந்தது? ஆபிரகாம் சந்ததின்றீங்களே, சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்க, அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை தந்திருக்காரு. அதை பிடிச்சிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதாக. எதுக்கு இந்த பரம்பரை பெருமைன்னு நான் கேட்குறேன். நாங்கள் அந்த பரம்பரை, நாங்கள் இந்த பரம்பரை, நாங்கள் அருவாள் பரம்பரை. என்ன சில பேர்லாம் இந்த தப்பு செஞ்சதே பெருமையாக பேசுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எங்கள் சித்தப்பாலாம் ஒரு 2 பேரை கொண்டிருக்காரு தெரியும்ல. இது வந்து பெருமையா? நான் கேட்குறேன், பெருமையான்னு நான் கேட்குறேன். மாப்பிள்ளை, நம்மள்கிட்டலாம் சும்மா அப்படி பேசினா எடுத்து சொறிடுவோம் தெரியும்ல. என்ன இது பெருமையா? பெருமையான்னு கேட்குறேன். முட்டாள்தனம் இது, ஆமாவா இல்லையாங்க? ஒரு மனுஷனை வந்து கத்தி எடுத்து குத்துறது வந்து ஒரு பெருமையாக இன்றைக்கி உலகம் மாறிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உலகம் வந்துருச்சுன்னா, கெட்ட வார்த்தை பேசுவது, ஒருவனை கொன்று குவிப்பது, இதெல்லாம் வந்து இன்றைக்கி பெருமையாயிருச்சு. நம்மள்கிட்டலாம் எய்த்து பேச முடியுமா அப்படி? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? கொஞ்சம் யோசிங்களேன், சற்று உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், அம்பானியவே இழுப்போம் இதுக்கு, அம்பானியவே வர வைப்போம் இதுக்கு. அம்பானி அவ்வளோ பெரிய ஆளா? நாளைக்கு அம்பானியோடைய எல்லா சொத்தையும் எடுத்தாச்சு, சும்மா பேச்சுக்கு. நீங்கள் பாட்டுக்கு ரைடு வந்துடாதீங்க, நான் யாரையும் போய் இது பண்ண போகிறதில்ல. எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோமே, நாளைக்கு அவர் யார்? இன்னைக்கு பணம் உள்ள மனுஷன், நாளைக்கு பணம் இல்லாத மனுஷன். அவ்வளோதானே? அவ்வளோதானேங்க, மனுஷன் தானே, அவ்வளோதான். சரி, இப்போ எனக்கு இது பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு ஜமீன்தார் இன்னைக்கு இறக்குறாருன்னு வைங்க, எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க? தங்கத்தில் செய்யப்பட்ட எங்கேயாவது அடக்கம் பண்ணுறாங்களா? எங்கே செய்கிறாங்க? ஒரு ஏழை இறந்தால் எந்த 6 அடி மண்ணில் வைக்கிறாங்களோ அதே மண்ணில் தானே அவரையும் வைக்கிறாங்க. ஜமீன்தார்னு பெரிய இது கட்டி பூர்ஜ் கலிஃபாவில் எங்கேயும் அடக்கம் பண்ணுறாங்களா? இவர் வந்து 3வது வானத்தில் இருக்கட்டும் அப்படின்னு, அதே மண்ணில் தானே. அப்புறம் ஏன் இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெருமை வருது? எதை எடுத்தாலும் பெருமை. ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டா பெருமை. நம்மளை அடிச்சுக்க முடியுமா? நம்மளை மாதிரி வருமா? நம்ம அப்படின்னு பேசினாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாமே உங்களுடைய பலத்தினால செய்கிறீங்கன்னு? Do you think you are capable of all these things? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்புல அணுக்கள் இருக்குது இல்லையா? அணுக்கள், ஆட்டம்ஸ்.
அதனால தான் உண்டாயிருக்கீங்க. அதில் கோடிக்கணக்கான அணுக்கள் இருந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் இல்லையா? அதில் ஒரு சின்ன அணு கூட அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. ஆமென். எத்தனை பேர் டெய்லி காலையில் எந்திரிச்சு கை நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணியிருக்கீங்க? ஓகே. எத்தனை பேர் டெய்லி உட்காந்து இருதயம் நல்லா வேலை செய்தான்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க? இன்னைக்கு இது வேலை செய்யுது. நான் எத்தனை பேர் இருதயத்தை இயக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். நான் நீங்களே இயக்கிக்கிட்டு இருக்கீங்க, காலை நீங்களே இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. காலில் உள்ள அணுக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் கட்டளை கொடுத்து இதை இன்னைக்கு செஞ்சிரு அப்படின்னு எத்தனை பேர் இயக்கிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு கிடையாது. ஆமாவா இல்லையா? எந்திரிக்கிறோம், தேவன் ஜீவனை தந்திருக்கார், நிம்மதியாக போய் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஆமாவா இல்லையா? இதில் எங்கேருந்து நமக்கு இவ்வளோ ஒரு தைரியமும் பெருமையும் வந்ததுன்னு தான் என் கேள்வி. நம்ம பேர் மேலே, ஆஸ்தி மேலே. ஏங்க நியாயமாக ஒரு பதில் சொல்லுங்கள். ஆஸ்தி மேலேயும் அந்தஸ்து மேலேயும் என்னைக்காவது பெருமை கொள்ளலாமா? கொள்ளக்கூடாது தானே? ஏன்? ஏன்னா அது அழிந்து போகக்கூடிய பொருள், எப்பவும் இல்லாமல் போயிடும். ஆமாவா இல்லையா? சென்னை நல்ல டெவலப்டு சிட்டி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நல்ல பணக்காரங்க, படித்தவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. பெங்களூர்லேருந்து, கேரளாவிலேருந்து, ஆல் ஸ்டேட்ஸ் பீப்புள். ஒரு வெள்ளம் ஒன்று வந்ததுங்க. வெள்ளத்தில் பணக்காரனும் மாட்டிக்கிட்டான், காசு இல்லாத ஏழையும் மாட்டிக்கிட்டான். ஆமாவா இல்லையா? ஏழையும் மாட்டிக்கிட்டான். 2 பேருக்கும் ஸ்டேட்டஸ் பார்க்காம ஹெலிகாப்டர்லேருந்து தான் சாப்பாடு போணுச்சு, கவர்மெண்ட் கொடுத்த சாப்பாடு. ஆமாவா இல்லையா? அப்புறம் எங்கங்க நம்ம எதாவது செஞ்சுருக்கலாம்ல? பணம் உள்ளவங்க, பணம் இருக்கிறவங்க ஏதாவது அப்படியே தண்ணியெல்லாம் தடுத்து போட்டு நான் பணம் இருக்கிறவன் என் பக்கம் வராதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒன்றும் செய்ய முடியலையே. இதுலேருந்து என்ன தெரிய வருது? தேவன் முன்னாடி எல்லோரும் சமம். நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுருங்க, எப்படி வச்சுக்கலாம். ஞானதாஸ் அங்கிள் கோடீஸ்வரர், நான் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன். 2 பேரையும் தேவன் தராசில் நிறுத்தும் போது இவர் பணம் ஜாஸ்தி வச்சுருக்காருன்னு தராசு அவர் பக்கம் நிற்காது, ஈக்குவல். ஆமென். ஏன்? ஏன்னா தேவன் வெளி தோற்றத்தையோ உங்கள்கிட்ட இருக்க பணத்தையோ நீங்கள் எவ்வாறு ட்ரெஸ் பண்ணுறீங்களோ வச்சு தேவன் கணக்கிட மாட்டார். அல்லேலூயா. அதனால் பெருமை கொள்வது தவறு. ஆமென். பெருமை கொண்டா அப்படியும் இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த ஒரு இது இருக்குது, நம்மளை மாதிரி வருமானது இருக்குன்னா, பைபிள் எல்லாரும் வச்சுருக்கீங்களா? ஒரு 10 வசனம் கிட்ட வாசிப்போம். நீங்களே பெருமை கொண்டா என்னென்ன தவறு நடக்கும்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. பின்னாடி இருந்து வரும், யாக்கோபுலேருந்து வரும். யாக்கோபு 4, யாக்கோபு 3:5 வாசிங்க நான்சியக்கா. 3:5, ஜேம்ஸ் 3:5. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை. நமக்கு இன்னைக்கு பிரம்மோஸ்லாம் வேண்டாம். குடும்ப ஃபங்க்ஷன்ல சிறிய நெருப்பை பற்றி விடுறதுக்கு எது போதும்? பற்றி விட்டுருக்கீங்களா? இல்லையா? வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. அடுத்து 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பைபிள் நீங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சூப்பரான ஒரு புக்குங்க. அதை நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா தேவன் என்ன சொல்றார்? உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நைட்டு ஃபுல்லும் கண்ணு விழிச்சு உன்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, ஒன்றும் உன்னை அண்டாது அப்படின்னு பேசிக்கிட்டே வர தேவன் பைபிள் முழுசும் ஒரே ஒரு விஷயத்துக்கு தானே எதிரி ஆவறாராம். தானே புரிகிற பாஷையில் சொல்லணும்னா தானே யமன் ஆவறாரு. தானே இந்த விஷயம் நீ செஞ்சேன்னு வச்சுக்க, ஏன் உனக்கு பெரிய எதிரி நான் தான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாங்க? என்னங்க? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பெருமை.
அந்த வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க நினைச்சுக்கோ. பெண் இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எஸ். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எதிரி யாருன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அவரை எதிர்க்க தைரியம் இருந்தால் பெருமை கொள்ளுங்க. இனிமேட்டு பெருமை அப்படி லைட்டாக அவங்க மாம்சத்தில் நம்மளை மாறின்னு வரும்போதே ஞாபகம் வந்துடணும் யார் எதிரியாக போகிறான்னு. ஆமேன். அதனால சிந்தையில் வச்சுக்கோங்க. ஓகே, 4:16 வாசிங்க நினச்சிக்கா. 4:16. இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. பொல்லாங்காய் மேன்மை பாராட்டுதல் என்ன ஆகுதான்? பொல்லாங்காய் இருக்கிறது. என்னப்பா இது? ஓகே, 1 பேதுரு 5:5. நெக்ஸ்ட். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மாம்ச தாழ்மை இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தாழ்மை சப்ஜெக்ட் பேசுறவங்க எப்பவுமே இந்த கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா சாதா ட்ரெஸ் போட்டுட்டு தாழ்மையா இருக்கும். அங்க தெளிவா இருக்கு வசனம். மனத்தாழ்மை எங்க இருக்கு வசனம்னா 1 பேதுரு 5:5 வாசிங்க நினைச்சேக்கா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எப்படி டெய்லி ட்ரெஸ் போடுறீங்களோ அது போல உங்கள் மனசில் தாழ்மையை மனதில் இது மாம்சத்தில் இல்லை மனசில் அணிந்து கொள்ளுங்கள். பெருமை கொள்ளுகிறவனை தேவன் எய்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. ஓகே, 2 கொரிந்தியர் 10:17. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கட்டளை இங்க ரெக்வெஸ்ட் கிடையாது, நீ வேணா செஞ்சு பாருப்பா அப்படின்னு சொல்லப்படல. இங்க என்ன சொல்லுதுன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை மட்டுமே குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஓகே, 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க நினைச்சிருக்கா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? பலவீனத்தை. நல்லா பாருங்க, அங்க என்னைக்காவது நம்ம பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டியிருக்கோமா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, என்னை கொஞ்சம் பாருங்க. யாராவது யோசிங்க. நம்ம இன்னைக்கு பெருமையை தான் பேசுறோம். என்கிட்ட இது இருக்கப்பா, என்கிட்ட அது இருக்கப்பா, நான் இப்படி செஞ்சிருக்கேனப்பா, அப்படி எத்தனை பேர் வந்த விருந்தாளிட்டையோ இல்லை வீட்டில் உள்ளவங்கள்ட்டையோ உங்க பலவீனத்தை பெருமை பாராட்டியிருக்கீங்க? ஓகே, இந்த வசனத்தை மனசுல வச்சுக்குவோம். 12:9 கடைசி நம்ம வருவோம். இப்போ 1 கொரிந்தியர் 13:4 வாசிங்க நினைச்சிக்கா. 1 Corinthians 13:4. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இதுல இருந்து என்ன புகழாது? இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. அன்பு பெருமை கொள்ளாது, மேன்மை பாராட்டாது. 2 வார்த்தையும் இருக்கா? ஓகே, இப்போ மேன்மையும் பாராட்டி பெருமையும் பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். வேதத்தின்படி, நான் சொல்லலை, என் மேலே கோச்சிக்காதீங்க, வேதத்தின்படி. ஓகே, அடுத்து 1 கொரிந்தியர் 1:31. 1 Corinthians 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே தேவனால் நமக்கு, நம்மளுடைய மாம்சத்தினால் நம்மளுடைய முயற்சியினால் இல்ல, தேவனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஞானமும் கிருபையும் நீதியும் தயவும் கிடைக்கின்றது. அல்லேலூயா. ஓகே, அடுத்து எரேமியா 9:23. எரேமியா 9:23 வாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் பேசப்பட்டிருக்குன்றதை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். 9:23-4 வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி, a wise person does not appreciate his wisdom. Okay,
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பியூட்டிஃபுல் வெர்ஸ். ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமாவல்லையா? பராக்கிரமம், ஐஸ்வர்யம், ஞானம் மூன்றும் உடைய ஒரு மனுஷன், மூன்றும் கொண்டிருக்கிற மனுஷன் அந்த காரியத்தில் பெருமை பாராட்ட வேண்டாம். ஆனால் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் தேவனுடைய நீதி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஞானம், இந்த மூன்றையும் தந்த தேவன் நான் என்று அறிந்து அவரை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். ஓகே, நெக்ஸ்ட் நீதிமொழிகள் 16:18. முதல்ல 16:5 வாசிங்க. நீதிமொழிகள் Proverbs 16:5 ஃபர்ஸ்ட். Proverbs 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், ஜெயின், புத்திஸ்ட் எந்த மதமா இருந்தாலும் மனுஷன் ஒருவன் மனமேட்டிமை உள்ளவனாய் இருந்தால் அவன் யாருக்கு அருவருப்பானவன்? கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஓகே, 16:18 வாசிங்க நினைச்சிருக்கா. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. திரும்ப வாசிங்க அத. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தைன்னா தெரியும்லங்க? அகந்தை. ஓகே, அதுக்கு அப்புறம் விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்பானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்பானது. இனி யாராவது விழுந்தா தயவு கூர்ந்து தயவு செய்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அவர் நல்ல மனுஷன்தான், ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. வசனம் என்ன போட்டிருக்கு? விழுதலுக்கு முன்பானது. அவ்வாறு மனமேட்டிமை இருந்ததனால் தேவன் அவர்களை விழச் செய்கின்றார். ஆமென். ஓகே, 15:25 15:25. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். திரும்ப வாசிங்க. அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார். போதுங்கா. 11:2 வாசிங்க பாப்போம். 11:2. அகந்தை வந்தால் லட்சையும் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. அல்லேலூயா. சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார், அவனை தெரியாதுன்றார். ஓகே, 34:2 கடைசி வசனம். 34:2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். பியூட்டிஃபுல். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வசனங்கள். நான் சும்மா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி ஒரு 10 வசனம் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் ரெஃபரன்ஸ். நீங்கள் கதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பப்போ யார் யார் பெருமை கொள்கிறாங்களோ அப்பப்போ தேவனே எதிரியாக மாறி அவனை விழ செய்து அவன் தன் தவறை உணரும் வரைக்கும் அந்த நரகத்தில் அவனை போட்டு தவறை உணர்ந்ததுக்கப்புறம் உயர்த்திருக்கிறார். ஆமென். இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் யாரை பேசலாம் அப்படின்னா தாவீதை பேசும். பெருமைனால விழலை, ஆனால் நல்லா கவனிக்கணும், இது வரைக்கும் ஒரு போரும் தோக்காத ஒரு அரசன் தாவீது. தன்னை போல ஒரு அரசன் இறந்ததே கிடையாது. இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குன்னா யாருனால? தாவீதுனால. கோலியாத்தை அடித்தது தாவீது. பெரிய சிங்கத்தையும் கரடியும் பிடுங்கி எறிஞ்சது தாவீது. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் செஞ்சது தாவீது. ஆனால் 150 சங்கீதத்தையும் எடுத்து பாருங்க, எப்பவும் தான் பலவீனத்தை தான் பேசுவார். ஐயா, என் ஆவி ஆவியின் ஜீவனமாக பறந்து போயிடும் போல. ஆமாவா இல்லையா? எலும்புகள்லாம் இதாவது, மனசு வலிக்குது, எல்லாரும் என்னை கொன்று போட்டுருவார்கள் போல,
எல்லாரும் வலை வீசிக்கிட்டு இருக்கான், எல்லாரும் எனக்கு வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் கர்த்தாவே, அதாவது பாராட்டை யாருக்கு வைக்கிறார்? இஸ் அ குட் எக்ஸாம்பிள். 150 சங்கீதம் சங்கீதம் முழுசு எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? சங்கீதம் முழுமையாக எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எஸ், ஓகே, காட் பிளஸ் யூ. கொஞ்சமாக வாசிச்சிருந்தாலும் நல்லா நீங்கள் கவனிக்கலாம். எப்போவுமே தன்னுடைய வீக்னஸை தான் பேசுவார். பேசிட்டு பெருமை எல்லாத்தையும் யாருக்கு வைப்பார்? தேவனுக்கே மகிமை உண்டாக கடவுது, தேவனுக்கே மகிமை உண்டாக கடவுது. தேவனுக்கே சொன்னதுனால அவனை யாராலையும் தொடவே முடியல. இன்வின்சிபிள். அவனை யாராலையும் தொட முடியல. தேவன் கடைசி வரைக்கும் என்ன ஒரு வசனத்துலலாம் இருக்கு, தேவன் யார் மேலேயும் சத்தியம் பண்ண மாட்டார், ஆமாவா இல்லையா? ஆனால் தன்னுடைய பரிசுத்தத்தில் சத்தியம் பண்ண ஒரே ஆள் தாவீதுன்னு இருக்கு வேதத்தில். you have to God swear on his holiness இருக்கு. ஏன் தேவன் அந்த அளவுக்கு ஒரு அன்பு கடந்து ஏன் அப்படி செய்கிறாரு? ஏன்னா ஒருவன் தான் மாம்சத்தில் தான் எல்லாம் செய்கிறான், ஆனால் நன்றாகவே அறிந்து கொண்டான், இந்த மாம்சத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்கிறது தேவன், தேவனுக்கே மகிமை உண்டாக கடவுள். இன்னைக்கு மனமேட்டிமை நிச்சயம் அவசியமானு யோசிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் உட்காந்து யோசிங்க. நீங்களாம் இந்த பறவை, இந்த சகல உலகத்தையும் நீங்களா இயக்கிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. யூஆர் a small dust particle. நம்மெல்லாம் சின்ன அழுக்கு பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்கே தெரியாமல் அங்கங்கே இருக்கும்ல, அந்த மாதிரி அழுக்கு நம்ம இந்த மாம்சம். அவ்வளோதான் நமக்கு தெரியும். நம்மளை கடந்து எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. இந்த பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமியோட 9 கிரகங்கள் சுற்றி கொண்டு இருக்கு இல்லையா, சூரியனை சுற்றி வருது இல்லையா, அது பேர் ஒரு சோலார் சிஸ்டம். இது மாதிரி கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டமையும் சேர்க்கறது ஒரு இடத்துல இருக்கிறது பேர் ஒரு மில்கிவே. மில்கிவே மாதிரி கோடிக்கணக்கான மில்கிவே இருக்கு. மொத்த மில்கிவேயும் சேர்த்து ஒரு பாலா கொண்டு வர்றது தான் ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் மாதிரி கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்கு. இவை அனைத்தையும் இயக்கி நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு எல்லாத்தையும் சரியா நிலை கொண்டு வந்து எல்லாத்தையும் நமக்கு நிறுத்துற தேவன் எவ்வளவு பெரியவர், நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆமென். நல்லா யோசிக்க. மனமேட்டிமை எதுக்கு? தேவையே கிடையாதுன்ற அனாவசியம். நான் நிறைய பேரை பார்த்தேன். எங்கள் அம்மாலாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எத்தனை பேருக்கு எங்கள் அம்மா செஞ்ச அச்சீவ்மெண்ட்டு தெரியும்? அச்சீவ்மெண்ட்டு எங்கள் அம்மா என்ன சாதிச்சிருக்காங்கன்னு உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு நான் கேட்குறேன். தெரியாதுல்ல? சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்தாச்சு. தம்பிகள் எல்லாரையும் 10 வருஷம் கூட இருந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் ஊழியத்துலேயும் சப்போர்ட் பண்ணி, ஊழியத்தில் எல்லா பிரச்சனையும் கூட நின்று, இப்போ அந்த ஊழியத்துலேயும் பிரச்சனை வந்து இப்போ அதுலேயும் கூட நிற்கிறாங்க. அச்சீவ்மெண்ட். இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட். என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் 10 வருஷமாக என் தம்பிகளுக்கு சோறு போட்டவன் நீங்கள் யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா நான் கேட்குறேன். நானே பார்த்ததில்லை. கிடையாது. ஆனால் மேட்டிமை கொள்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. சின்ன விஷயம் செஞ்சுட்டு நான் செஞ்சதுனால அப்படி என்ன சாதிச்சிட போகிறோம் மேட்டிமையினால்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு வாங்குகிற பணம், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வேலை, நீங்கள் சாப்பிட்ற உணவு முதற்கொண்டு தேவன் திட்டமிட்டு உங்களுக்கு அனுப்பியதனால் மட்டுமே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். தேவன் திட்டமிட்டு இன்னைக்கு இவன் இந்த சாப்பாடு சாப்பிடணும், இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு போகிற இடத்துல ஆக்சிடெண்ட் வரும், ஆனால் அதிலிருந்து காப்பாற்றி தேவன் சிறப்பாக கொண்டு போய் நான் அவனை விட்டுருவேன் அப்படின்னு அனைத்தையும் திட்டமிட்டபடியினால் நீங்களும் நானும் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சங்கீதம் 23 சொல்லி பார்க்குற வேலையை நிம்மதியாக பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இதில் இந்த வேலைக்கு போகிற ஆட்களுக்கெல்லாம் ஒரு பெருமை இருக்க தானே செய்யுங்க. வேலைக்கு போய் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு தனி கெத்து இருக்கும். அவருக்குன்னு தனி தட்டு இருக்கும், தனி டம்ளர் இருக்கும். என்ன நீங்களாம் அனுபவிச்சது இல்லையா?
அவருக்குன்னா அந்த செம்பில் தான் குடிப்பார். அவர் செம்பை வேற யாரும் தொடக்கூடாது. தொட்டுட்டா அது என்ன ஆயிரும்? தீட்டாயிரும். சோஃபானா அவருடைய சோஃபான்னு ஒன்று இருக்கும். நானே அப்படி வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில். என் சோஃபானா என் சோஃபா. நான் போனால் ஆனாவா அங்கிட்டு போக சொல்லிடுறேன். அவளே இப்போ வந்து அவளே அண்டர்ஸ்டாண்டிங். நான் வரும்போதே அவள் அங்கிட்டு தாவிடுவா. ஏன்னா அது ஏன் சோஃபா, நான் அங்கே தான் உட்காருவேன். இப்படி உலக காரியங்களில் இன்றைக்கி நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு தான் நான் தான். இதில் நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் தெரியுமா? காரில் போனால் ஃப்ரண்ட்டு சீட்டு எனக்கு தான். அது கிடைக்காம அனுபவித்த கேஸ் நான். அதனால் என் வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன். ஒரு தடவைலாம் நேரடியாகவே கேட்டுட்டேன், நான் உட்காந்து வரேன்னு. இல்லை நான் உட்காந்து வந்தால் தான் அந்த காருக்கே அழகுன்னானுங்க. நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். எப்பா நீயே வச்சு அழுதுக்க, கொண்டு போகும்போது சீட்டையா கொண்டு போகிறேன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு. நாங்கள் கேகே நகரில் இருக்கும்போது எய்த்தாப்பில் ஒரு ரிட்டையர்டு மேன் இருந்தார். நல்ல வீடு, சூப்பரான வீடு. 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவார். அடுத்த நாள் காலையில் கிளம்பி போயிடுவார், வீடு பூட்டி கிடக்கும். இதுதான் வேலை, இதுதான் ப்ராசஸ். அப்போ இந்த 2 நாள் வரும்போது என்ன பண்ணுவார்னா, காலை மதியம் இரவு 3 வேளைக்கு பேரம் பேசி 3 பழம் வாங்குவார். இதெல்லாம் நான் பார்த்தேன் கண்ணால். 3 பழம் வாங்கி 3 பழத்தையும் அப்பப்போ சாப்பிட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு, காரெல்லாம் அங்கே நிறுத்தினா திட்டுவார். எங்கள் வீட்டு முன்னாடி நிறுத்தாதீங்க, வீடு போன வாரம் அவர் இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக். என்ன செய்ய முடிஞ்சது? பில்டிங்கை பேக் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டோமா நம்ம, அவ்வளோதான். இன்றைக்கி யார் அந்த வீட்டை பாப்பா? யாருக்காக கொடுத்துருவாங்க, இல்லை யாராவது ரெண்ட்டுக்கு வருவாங்க, அவ்வளோதானங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை, இப்படி இருக்கிற பொருளுக்கையே நம்ம இன்னைக்கு போட்டு உயிரை கொடுக்குறோம். சற்று யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் இன்னைக்கு உழைக்கிறோம் இல்லையா? சம்பாதிச்சு கொடுக்கணும், சம்பாதிச்சு ஏதாவது செய்யணும்னு. எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நான் சொந்த வீடு வச்சுருக்கவங்கள சவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையை பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. நானும் சீக்கிரம் வாங்கிடுவேன், எனக்கும் அதே உண்மை தான். என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு 80 வருஷம் கழிச்சு அந்த சொந்த வீட்டில் வேறு யாராவது இருப்பாங்க, அது அவங்க சொந்த வீடாக இருக்கும். அவனுக்கு அப்புறம் இன்னொருத்தவனுடைய சொந்த வீடாக இருக்கும். இப்படி போயிட்டே தானே இருக்கும். ஆமாம் தானே? இது இவர் வாழ்ந்த கோட்டை அப்படின்னு எதுவும் தங்கப்பதக்கம் மாட்டி வச்சுருக்காங்களா? யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனாலப்பட்ட அப்போ கட்டின கோயிலே இன்றைக்கி நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? இது இவங்க மட்டும்தான் வரணும்னு எதுவும் இருக்கா? அப்படிப்பட்ட கோயில், அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட காரு, அப்படிப்பட்ட ஃபோனுக்காக இன்றைக்கி நம்ம மேன்மை பாராட்டிக்கிறோம், அடிச்சுக்கிறோம், வச்சுக்கிறோம். 2வது, இந்த யங்ஸ்டர்ஸ்ட்டை கவனிச்சிங்கன்னு வைங்களேன். யங்ஸ்டர்ஸ், வினோத்தனையும் சேர்த்து நான் சொல்கிறேன், அவரும் ஒரு யங்ஸ்டர். ஏன்னா இது அவர் சப்ஜெக்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம அவர் பழக்கம் தெரியும்ல. யார் பழக்கம்? அதாவது கட்சியில் ஒரு 2 பேரை தெரியும். இது ஒரு பெருமையாங்க? பெருமையாக நான் கேட்குறேன். இன்றைக்கெல்லாம் ரொம்ப ஞானமாக சில பசங்க செய்கிறாங்க. கல்யாணத்துக்கு அரசியல்வாதியை வர வைக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? பேனர்லாம் மாட்டி. இப்போ கூட ஒரு கல்யாணம் பார்த்துட்டே தான் வரேன். என்ன வினோத்தனை, கல்யாணத்தில் தேவன் வர்றது முக்கியமா இல்லை அரசியல்வாதி வர்றது முக்கியமா? அவங்க ஹிந்துவாகவே இருக்கட்டுமே, ஹிந்துவை கும்பிட்றாரு, முருகரை கும்பிட்றாருன்னு வைங்க, அவர் வர்றது முக்கியமா இல்லை இவர் வர்றது முக்கியமா? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. சரி, இதெல்லாம் ஒரு ஓரம். அது ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை, அவர் உதவி செஞ்சார் அதனால ரைட், ஓகே. இந்த அடியாட்கள்லாம் வச்சுட்டு சுற்றுவாங்க இல்லையா, அவங்க பேர்லாம் என்னங்க? ரவுடி. ஏன் சொல்ல பயமாக இருக்கா? ரவுடிஸ். அதெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லுங்கள். என் கீழே 4 பேர் இருக்கான், என்னைய தொட்டால் 4 பேரை அடிச்சிருவான். இது பெருமையாங்க? இது பெருமையான்னு நான் கேட்டேன். உங்களை ஒருத்தன் தொடுறான், அவனை திரும்ப அடிக்கிறது பெரிய விஷயமா, இல்லை அடித்தவன் ஏன்பா அடித்தா கர்த்தர் உன்னை மன்னிப்பார்னு சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயமா? எது இதில் கடினமான காரியம்? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஹேனாவை ஜோயிலாமா மண்டையிலே கொட்டுறாங்கன்னு வைங்க, திரும்ப கொட்டுறது பெரிய விஷயமா, இல்லை பரவாயில்ல ஏதோ தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு மன்னிக்கிறது பெரிய விஷயமா? எது கடினமான காரியம்? அடிக்கிறதா மன்னிக்கிறதா? மன்னிக்கிறது தான் கடினமான காரியம். அதை ஒருத்தன் செய்கிறானா அவன் பெரியவனா இல்லையா?
ஆமாவா இல்லையா? அதுதான் இயேசுநாதர் சொல்லி கொடுத்தார். அடிக்கிறது ஈஸி, அடிக்கிறவனை மன்னிக்கிறது தான் கஷ்டம், அதை நீ பண்ணு அப்படின்றார். ஆமாவா இல்லையா? ஓகே, இப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் சொல்லுவோம். இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லையும் பாருங்க, மியூசிக் போட்டுட்டா ஒரு பெருமை வந்துடுது, ஒரு இது வந்துட்டா பெருமை வந்துடுது, ஒரு படம் நடிச்சுட்டா பெருமை, எதை எடுத்தாலும் பெருமை. நான் வந்தால் ஒரு 4 பேர் என்னை சுற்றி அப்படி பாடி கார்டெலாம் எதுக்கு? அவசியமே கிடையாது. வேஸ்ட்டு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 12 கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சு மத்தியானம் அவரும் சாப்பாடு தான் சாப்பிட்றாரு, 10,000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நம்மளும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. என்ன, அவர் 12 கோடியை பாதுகாக்கணும்னு சாப்பிடுவார், நம்ம 10,000 போனாலும் போட்டுட்டான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். யார் நிம்மதியாக இருக்கா அதில்? யார் நிம்மதியாக இருக்கா? 10,000. கான்செப்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் இது எல்லாமே நம்ம மாம்சத்தினால தானே நடக்குது. இன்னைக்கு பெரிய பெரிய வரலாறு படைச்சிருக்காங்க, அது எல்லாம் மாம்சத்தினால தானே நடந்தது அப்படின்னா, ஆமா. ஆனா மாம்சத்துக்குள்ள இருந்து தேவன் செய்ததால் மட்டுமே நீங்கள் செய்திருக்கிறீர்கள், உங்க மாம்சம் செய்யல. அதனால தான் வேதம் தெளிவா மத்தேயு 19 என்ன சொல்லுதுன்னு வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 19:26 வாசிங்க நினைச்சுக்கா. 19:26. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், மனுஷனால் இது கூடாதுப்பா, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இப்போ ஹிஸ்டரியை கொஞ்சம் பாருங்க, பெரிய பெரிய காரியம் படைச்சிருக்காங்க, பெரிய பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே எடுத்துக்கோம், பெரிய பெரிய ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கார். கண்டுபிடிச்சது அவருடைய மாம்சம், கண்டுபிடிக்க அந்த ஞானத்தை தந்தது தேவன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவர் என்னைக்காவது பெருமை பேசி பார்த்துருக்கீங்களா? என் மாம்சம் தாங்க, நான் தாங்க கண்டுபிடிச்சேன். இறைவனுடைய அருள் போயிட்டே இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியுது பாருங்க. அதுதான் இங்கேயும் போடப்பட்டிருக்கு, மாம்சத்தால எதையும் செய்ய முடியாது, ஆனா அதை செயல்படுத்த வைக்கிறவர் தேவன். இப்போ இந்த கான்செப்ட் கேட்கலாம், பாஸ்டர் எப்படி மாம்சத்துல தான் செய்யறோம், அதை எப்படி தேவனுக்கு பெருமை செலுத்த முடியும் அப்படின்னா, மாம்சம் மண்ணினால் ஆனது, ஆத்மா எதிலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனுடைய பகுதி நீங்க. தேவன் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு பகுதி. ஏன்னா அவருடைய சுவாச காற்றை தான் உங்களுக்குள்ள ஊதுனார். ஆமாவா இல்லையா? ரெப்ளிகான்னு ஒரு வார்த்தை இருக்கு, எக்ஸாக்டா அப்படியே ஒரு பொருள் இருக்குன்னா அதை எக்ஸாக்டா கொண்டு வரதான் ரெப்ளிகான்னு பேர். நீங்களும் நானும் we are a replica of God. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், இது ரெண்டும் ஆதியாகமத்தில் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், a perfect replica. ஆமென். இப்போ தேவனுடைய ஆத்மா நமக்குள் இருக்கு, மண்ணிலால் ஆளப்பட்ட மாம்சத்தில் இருக்கும். ஒவ்வொரு பெரிய ஐடியா, இன்னைக்கு நீங்க பெரிய சாதனை இல்லை பெரிய காரியம் செஞ்சிருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க கடின எஃபர்ட் போட்டு பண்ணதா இல்லை திடீர்னு அப்படி ஒரு யோசனை தோன்றியதா? சொல்லுங்க பார்ப்போம். திடீர்னு தோணும், திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கும் போது இதை இப்படி பண்ணா என்ன, அது யார் தரான்னு நினைக்கிறீங்க? தேவன். அதை செஞ்சு முடிக்கிற அந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் யார் தரான்னு நினைக்கிறீங்க? தேவன். நம்ம மாம்சத்தால செய்ய முடியும்னு நினைச்சிங்கன்னு வைங்க, முடியவே முடியாது. அவர் பாதத்தில் போட்டு நீங்க என் மூலியமா அதை செஞ்சு முடிங்கன்னு ஒப்படைச்சிட்டீங்கன்னு வைங்க, யாரும் செய்ய முடியாத செஞ்சு வரலாற்று இன்னைக்கு அத்தனை பேர் படைச்சிருக்காங்க. எதனால? மாம்சத்தினால் முடியாது, தேவனால் கூடும். ஆமென். இன்னைக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஒரு அம்சமும் ரூபமா இருக்கோம். எல்லாவற்றையும் செய்கிறது இந்த தேவன், மாம்சம் கிடையாது. அதனால மேட்டிமை மட்டும் மாம்சத்துக்கு கொண்டு போயிட வேண்டாம், எல்லாவற்றையும் யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கே செலுத்திடணும். அதான் ஒரு வார்த்தை நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தேவனுக்கே மகிமை, glory to God. எதை எடுத்தாலும் சொல்லுங்க, தப்பே கிடையாது. யாராவது உங்களை வந்து பாராட்டுறாங்கன்னு வைங்க, ரொம்ப சிறப்பாக செஞ்சுங்க, நம்ம எப்படி தேவனுக்கே மகிமை. முடிஞ்சிச்சா இல்லையா? முடிஞ்சு போச்சா இல்லையாங்க? சாப்பாடு சூப்பராக இருந்தது, தேவனுக்கே மகிமை. ஏன்னா செய்ய வச்சது அவர், தந்த ஞானம் அவர், பலம் தந்தது அவர், அதனால மகிமையும் அவருக்கே செலுத்திடணும். வார வாரம் வந்து 4 பாட்டு தேவனுக்கே மகிமை இங்கேருந்து பாடுறதுனால அந்த மகிமை போய் சேராது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம நிரூபித்து காமிக்கணும். ஆமென். எல்லா மகிமையும் யாருக்கு?
இந்த மாம்சத்துக்கு வேண்டாம், தேவனுக்கே மகிமை. ஆமென். அவ்வாறு செய்யும் போது தேவன் மனம் குளிர்ந்து என்ன செய்கிறாரா, இன்னும் மேலே மேலே காரியங்களை உங்கள் பாதப்படியில் போட்டுக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிங்க நான்சிக்கா. 2 கொரிந்தியர். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். இன்னையிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து என்ன செய்யணும்னா, பலவீனம் வருதுன்னா என்ன செய்யணுமா, மேன்மை பாராட்டணும். பலவீனத்தை மேன்மை, எனக்கு இப்படி கால் வலியாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்படின்னு மேன்மை பாராட்டினீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல தேவனுடைய கிருபை நிறைந்து உங்களுக்கு பலமாய் மாறிவிடும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, என்னால் இதை சரிப்படுத்த முடியும்னு சொல்லாம, எனக்குள்ள இருக்கிற தேவனால இது முடியும், என்னால் முடியாதுன்னு ஒப்படைக்கிறீங்க, தேவன் பூர்ணப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதாங்க சீக்ரெட், இதான் சீக்ரெட். அவர் கிருபை போதுமா இருக்கு. என்ன செய்யணும், உங்க பாராட்ட, உங்க நன்றியை அவருக்கு தெரிவிக்கணும். மாம்சம் செஞ்சது, நான் தான் செஞ்சேன், நான் தான்ற இது இல்லாம தேவன் செஞ்சார் அப்படின்னு நீங்க மாத்திட்டீங்கன்னு வைங்க, தேவன் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. வருஷத்துடைய மாதம் முடிந்து 2வது மாதத்துடைய முதல் நாள்ல நம்ம அமர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் பல காரியங்கள் நடக்கும், பல பிரச்சனைகள் வரும். எல்லாம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யணுமா, மாம்சத்தினால முடியாது, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். உண்மையை செக்காராயம் 4:6 சொல்லப்பட்டது போல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென். அப்போ இந்த வருஷம் என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், மாம்சத்தால் ஜெயிக்க முடியாது, கால்டனால ஜெயிக்க முடியாது, கால்டனுக்குள்ள இருக்கிற தேவனால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவருக்கும் அதுதான். எங்க ஒவ்வொருவரும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். என்னால் முடியாது, ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனால முடியும். அல்லேலூயா. ஸோ எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும், இந்த வருஷம் நான் பிஸ்னஸில் செட்டில் ஆகணும், கல்யாண வாழ்க்கை நடக்கணும், என்னென்ன விஷயம் இருக்கோ, மாம்சத்தால் ஒன்றுமே முடியாது, தேவனால் எல்லாம் கூட்டும். ஆமென். என் நம்பிக்கை, என் நன்றி, என்னுடைய மேட்டிமை எல்லாவற்றையும் யாரை பற்றி நீ பேச போகிறேன், தேவனை பற்றி. நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், என்னால் இப்போ முடியும்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். ஆனால் அன்று மோசேயை பாதுகாத்து செங்கடலை பிரித்து வழி நடத்தினவர் இன்றும் என்னை வழி நடத்துவார்னு சொன்னீங்கன்னு வைங்க, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் உங்களுக்கு கூடும். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க சீக்ரெட். இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு நூல் தான் கேப்பு. அந்த நூல் என்ன தெரியுமா, பெருமை, நன்றி. நீங்கள் பெருமை கொள்ள போகிறீங்களா, இல்லை தேவனுக்கு எல்லா பெருமையும் சேர்க்க போகிறீங்களான்னு. தேவனுக்கு சேர்த்துட்டீங்கன்னு வைங்க, எல்லாவற்றையும் உங்கள் பாதப்படியில் போட்டுருவார். ஆமென். தட் இஸ் அ வெரி சிம்பிள் டிஃப்ரென்ஸ். கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். இது நான் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட வண்டியில் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். என் வண்டி உங்களுக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் பெருசாக இருக்கும், டூர் போகிற வண்டி. வண்டியிலே நிறைய இடம் போயிட்டு வந்துட்டேன். ஒரு 5-6 தடவை போயிட்டு வந்துட்டு, ஒரு 7வது தடவை போயிட்டு இருக்கும்போது இந்த ஹில்ஸ் இருக்கும் இல்லையா, கொடைக்கானலில் போயிட்டுருக்கேன். சார் நம்ம சூப்பராக வண்டி ஓட்டுறோம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓட்டிகிட்டு நினச்சி ஒரு 3 நிமிஷம் தான் கவனம் செதறிட்டு இப்படி கண்ணை ஹெல்மெட் இப்படி தூக்குறேன், நேராக போய் போஸ்ட் கம்பத்தில் வண்டி இடிக்குது. எனக்கு அடிலாம் அங்கே பெருசாகவே தெரியல, அடிப்படாமல் தேவன் காப்பாற்றிட்டார், தேவனுக்கு மகிமை. என்னன்னா ஒரு நிமிஷம் மாம்சத்தை கொஞ்சம் அப்படி நம்ம பெருமை அப்படி நினச்சோம், தேவன் எனக்கு அதான் உணர்த்தினார். ஒரு நிமிஷம் நம்ம பெரிய ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சோம், நம்ம மாம்சத்தால் என்ன செய்ய முடியுது பாருங்க, போய் மோதிடுது. நம்ம மாம்சத்தால் அவ்வளோதான் முடியும். ஆனால் எந்த நிமிஷம் வண்டி எடுக்கும் போதே, தேவனே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், என்னை பாதுகாத்து நீர் வழி நடத்தினதற்காக நன்றி, போயிட்டு நான் வர வரைக்கும் நீர் என் கூட இருந்ததுக்காக கோடான கோடி நன்றின்னு நினைக்கிறீங்களோ, மரமே உடஞ்சி விழுந்தாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஆமென்.
அதையும் நான் கண்ணால் பார்த்தேன். நான் மாம்சத்தால் ஒப்பு கொடுத்த சம்பவம் இப்படி ஆச்சா, தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சென்னைக்கு போயிட்டு நாங்கள் பஜ்ரோவில் வந்துக்கிட்டு இருக்கோம். இளங்கொன்னை ஓட்டிகிட்டு இருக்காரு. நான் நல்லா முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு வரேன். முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருந்தது. இந்த ஸ்டெஃப்னி டயர் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா டயர், லாரி டயர்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசு, மொத்தம் பார்த்துக்கோங்க. அப்படியே கலண்டு விழுந்து நேராக எங்கள் காரை நோக்கி வருது. தரன்னு வண்டியை இப்போ எங்கள் கார் பஜ்ரோ இருந்ததில்ல பெருசு, பெரிய வண்டியை ஏற்றிட்டா பேலன்ஸ் மிஸ் ஆகி மொத்த காரும் இப்படி ட்விஸ்ட் ஆயிரும். ஆமேன், மொத்த காரும் ட்விஸ்ட் ஆயிரும். எங்கள் ஐயா ஜோம் பண்ணிட்டு தூங்கிட்டார். நான் கண்ணால் பார்க்குறேன், இளங்கொண்ட நேராக வருது எங்கள் வண்டிக்கு நேராக. நிமிஷத்தில் தட்டி இருந்தால் நாங்கள் ஸ்பாட் அவுட் எல்லாருமே, யாரும் காப்பாற்றிருக்க முடியாது. அப்படி ஒரு சூழல். ஏன்னா வண்டி 120 இருக்குது, 120 போயிட்டு இருக்காரு ஹைவேல, டயர் வருது, 2 பக்கமும் வண்டி போயிட்டுருக்கு. ஒரு நிமிஷத்தில் தேவன் இளங்கொன்னனுக்குள்ள ஒரு ஞானத்தை போட்டு லைட்டாக பிரேக்கை அணைச்சி வண்டி அப்படி ஓரம் கட்டி அழகாக அப்படி கொண்டு போயிட்டார். அங்கே என்ன தெரியுது, தேவன் கையில் ஒப்படைச்சா மரணமே வந்தாலும் தேவன் அதை விழுங்க செய்து கொண்டு போயிடுவாங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம ஜெயிக்க வேண்டியது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அந்த ஸ்டெப் என்ன தெரியுமா, மாம்சம் ஈகோ உடச்சிருந்துருங்க. இன்னையோட போய் தூக்கி விட்டுருங்க. நம்மளாலலாம் இது முடியாதுப்பா. இது வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க, நல்ல டிகிரி வாங்கியிருக்கேன், நல்ல இது வாங்கியிருக்கேன், அது எல்லாமும் அவருடைய கிருபை. ஆமென். அதனால் இனிமேட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா அக்னாலேஜ் பண்ணிடுங்க. என்னால் இது முடியாது, பலத்தினால் முடியாது, என் மாம்சத்தின் பராக்கிரமத்தினால் இது முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவனால் எல்லாம் கூடும். அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, தேவன் மென்மேலும் உங்களை உயர்த்திட்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமென். ஸோ மனசில் நினைவு வச்சுக்கோங்க, இனிமேட்டு எந்த காரியம் செஞ்சாலும், எந்த காரியம் நடந்து முடிஞ்சாலும் பாராட்டு யாருக்கு? ஒரே வார்த்தை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா. க்ளோரி டு காட். அவருக்கே எல்லா புகழ், கீர்த்தி எல்லாம் அவருக்கே. ஆமென். தலைகளை தாழ்த்துக்க நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி எந்த காரியத்திலும் நாங்கள் மேன்மை பாராட்டாமல் எல்லாவற்றிலும் மகிமையை உமக்கு செலுத்தி அந்த உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனி அதை பயன்படுத்தவும் உமக்கு அந்த மகிமையை செலுத்தவும் நான் ஜெபிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லோரும் நல்லா சேர்ந்து தேவனுக்கே மகிமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கே மகிமை. காட் பிளஸ் யூ. ஷலோம்.